பாருப்பா. ரெடி சார், ரெடி சார். கேஸ்ட் கேமரா எல்லாம் ரெடியா? சூப்பரா இருக்கு சார். ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடில? ரெடி சார், ரெடி சார். இங்க பாருப்பா, வீலிங்லாம் தேவலாம் பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் செய். என்னப்பா அங்க சத்தம்? சார் ஒண்ணுல சார். ரெடில? சார். கேமரா ரோலிங் ஆக்ஷன். கட் 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 கட். இப்படி சொல்ற பேச்சை கேட்காம இருக்கான் பாருங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. பேரு ஜெயந்த். டேய் யாரா வினேத் மியூசிக் போட்டது? ஓ, இந்த மணி தான் ஹீரோயினோ. இவங்க பேரு ஸ்மிருதி. இதுல உங்களுக்கு நேச்சுரல் போஸ் வேற. டேய் ஆரம்பிச்சிட்டாடா? இதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோ? இப்படியே ஒளிஞ்சு போற நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட எப்பதான் ஒரு லவ் சொல்ல போறாரோ. ஆனா இவனை உசுப்பேத்துறதுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த கதையில இன்னொரு காதல் ஜோடியா? ஒன்னே இங்க தாங்க முடியல, இதுல இன்னொன்னு வேறையா? என்ன கொடுமை சார் இது. வா மச்சான். வாடா. எப்படா இருக்க? வாடா. எப்படா இருக்க? ஏதோ இருக்கேன்டா. என்ன மச்சான் சோகமா இருக்கா? 6 மாசமா ஸ்மிருதி பின்னாடி சுத்துறா மச்சான். கண்டுக்கவே மாட்டேன்றாடா. விட்றா மச்சி, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். டேய், நாளைக்கு என் லவ் அவகிட்ட சொல்றேன்டா. மச்சி, நீ தீஞ்சி போன டாடபா மாதிரி இருக்க. அவளோ பளின்னு டியூப் லைட் மாதிரி இருக்கா. எப்படிடா இதெல்லாம்? டேய் மச்சான், காதலுக்கு கண் இல்லடா. தத்துவம். ஆனா அவளுக்கு கண்ணு இருக்கே மச்சி. டேய், நீங்களே இப்படி சொன்னா எப்படிடா? ஆமா, என் மச்சான் மனோ இருக்கான். நாளைக்கு காலைல போறோம், லவ் சொல்றோம். சரிடா, சொல்றேன். ஓகேடா. வாங்கடா. மச்சான், அவன் மலையாளியாண்டா. நாளைக்கு எப்படியாச்சும் மலையாளத்தை ப்ரப்போஸ் பண்ண போறேன். உனக்கு தான் மலையாளம் தெரியாது? என் பிரியப்பட்ட மலையாள மக்களே, Excuse me. What's your problem? Why following me? ஐயோ, இது சொல்லி கொடுத்தானே என்ன தெரியலையே. ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു. क्या? समझ नहीं आया? ஐயோ, இந்தியா நீங்க? Yeah. ஒரு நிமிஷம் இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 2 நிமிஷம். டேய் மனோ, எங்கடா இருக்க? மச்சான் அவ இந்தியாண்டா. மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. என்னடா சொல்றா? ஐ லவ் யூன்ற வார்த்தை இந்தியில சொல்லி கொடு மச்சான். இந்தியில தானே? मैं तुमसे प्यार करता हूँ. जब டேய் இன்னொரு முறை சொல்றா. मैं तुमसे प्यार करता हूँ. मैं तुमसे प्यार करता हूँ. அதுதான் மச்சான். मैं तुमसे प्यार करता हूँ. அதுதான் மச்சான். मैं तुमसे प्यार करता हूँ. அதான் போ. அடடா, சாவியை தொலைச்சிட்டாரு. ஐயோ, அந்த பக்கம் போறாளே. ஐயோ, एक्सक्यूज मी, 1 मिनट. क्या? मैं तुमसे प्यार करता हूँ. चले आए मुंह उठा के. क्या समझते हो अपने आप को? All boys are flirt. I've already suffered in a relationship. I cannot take another case. Get lost. இது ஆரம்ப காதலுங்க, ஆரோக்கியமா போச்சு. ஏய், அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா கால் பண்ணட்டா? ஏய், போணுமா? ஒரு 5 மினிட்ஸ் கூட பேச முடியாதா? சரி சொல்லு. ஏய், அம்மா திரும்பி கூப்பிடுறாங்கடா. சரி, நீ போயிட்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். சரி, அம்மா கூப்பிடுறாங்க, போன் வைக்கலாமா? நீ வை. இல்ல நீ வை. ஏய், நீ தாண்டி கால் பண்ண, நீ வைடி. பரவாயில்ல, நீ வை. நீ வை. சரி, இப்படியே பேசினா வைக்க மாட்டோம், நானே வைக்கிறேன். பாய். சரி, ஓகே பாய். சும்மா இருடா. அழகு மச்சான். வாடா. ஐடா. வாடா, தீஞ்சி போனவனே. வாங்க மிஸ்டர் தாடபா. என்னடா கோச்சிட்டியா? இல்லடா, நேத்து ஸ்மிருதியை ப்ரோபோஸ் பண்ணடா, வேணான்டாடா. அதான் தெரிஞ்ச கதையாச்சு. இந்த மூஞ்சில அது மடங்குமா? ஆனா மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அவதான் மச்சான் என் வாழ்க்கையில. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது அவ முடிவு பண்ணுமே. ஆமாண்டா. விட்றா மச்சான். மச்சான் ஆள் வராடா. மச்சான் போனரா. ஒரே போன் எடுத்து சீக்கிரம்டா. சமாளதா இருக்காடா. ஏய், பாத்துடா. இந்த பசங்களே இப்படிதான். பொண்ணுங்க எவ்வளவு கேவலமா திட்டினாலும் அந்த கண்டுக்காம தொடச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஹலோ, அது வந்துட்டமா. ஹலோ, கேக்கல. ஹலோ.
எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். யார் என்னெல்லாம் கால் பண்ணல? இல்லைடா 2 நாளாக பிஸியாக இருக்கேன் அதான். அப்படி என்னடா பிஸியா இருந்த நீ? அதான் வேலை இருந்ததுன்னு சொல்கிறல்ல, ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை வேற வெளியே போகணும். இன்னைக்கு மீட் பண்ணலாமா? நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு தமிழில் சொன்னால் புரியாதா? ஆமாண்டா, எனக்கு தமிழ்ல சொன்னா புரியாதுதான். பைத்தியம் மாதிரி பேசாதீ. ஆமா, நான் பைத்தியம் தான். இப்போ என்னங்கற? பாவங்க அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கு சாவறான். ஹாய். என்னடி ஆச்சு? மனோ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். கால் பண்ணா அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். மெசேஜ் அனுப்பிச்சா இஸ் நாட் ஈவன் மைண்டிங் மீ. ஐ அம் so scared. ஏன்டி லூஸ் மாதிரி திங்க் பண்ற? என்னடா எப்பவுமே சந்தோஷமா இருப்ப, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சொல்றா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, சொல்டா. எல்லாம் தேவை பற்றி தான்டா. ஏண்டா என்னடா கண் கலங்குற? ஒன்றும் இல்லைடா, ஒரே சண்டையாக போயிட்டு இருக்குடா. என்ன மச்சி ப்ராப்ளம்னு? ஒன்றும் இல்லைடா, வர வர ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. என்னமோ தெரியல. மச்சான் நீ ட்ரூவா தானடா லவ் பண்ற? டேய் என்னடா இப்படி சொல்கிற? அவள் தான்டா எனக்கு எல்லாமே. அப்போ நீ தான்டா பேசி சால்வ் பண்ணணும். தெரியல மச்சான், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் வெளியே எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியலடா. வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போய் பேசுடா. ஆமா மச்சான், ஃபீல் பண்ணாதடா. அவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போய் ஃப்ரீயா பேசி புரிய மச்சி. உன்னால முடியும் மச்சான். யூ கேன் டூ இட் மச்சான். பேசினா தானே பிரச்சனை சால்வ் ஆகும். அதான் பண்ணோம்டா. சரி சரி கவலைப்படாத மச்சி, All the best. சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ் மச்சான். கவலைப்படாம போடா. ஹலோ. சொல்கிறா மச்சி. மச்சான் தியா இறந்துட்டாடா. டேய் என்னடா சொல்கிற? டேய் நானும் போயிடுறேன் மச்சான். அப்பெல்லாம் பேசாதடா, பயமா இருக்குடா. என் வாழ்க்கையை அவதான் மச்சான். அப்பெல்லாம் பேசாதடா, பயமா இருக்கு மனோ. இப்போ பார்த்தீங்களா, பொண்ணுங்க கூட பசங்களால் உயிரை விடுறாங்க. இதென்ன ப்ராக்டிக்கலா? ஆனால் இப்படியும் நடக்குதுங்க. அவன் மட்டும் அவன் லவ்வை ஒழுங்காக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தானா அநியாயமாக இந்த பொண்ணு உயிர் போயிருக்காது. நம்மளும் பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுப்போம். அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க நீ? டேய் என் கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். இத்தனை நாள் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்டா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குடா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவள் என்னை தேடி வருவாடா. மச்சான், உன் நம்பிக்கை வீண் போகல மச்சான். என்னடா? டேய் என்னடா சொல்ற? அப்படியே பொறுமையா பின்னாடி பாரு. டேய் மச்சான், கொஞ்சம் எல்லாரும் கிளம்புங்கடா. உன்கிட்ட பேசணும். See Jayant, I'm very sensitive and emotional. I've already faced a heartbreak in my life. I don't have the strength to face it again. But I've grown trust on you. And I believe that you will take care of me. If you believe in yourself, we can be together. Or else it's best to part our ways. இங்கே பார் ஸ்மிருதி, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியல. நீ என்னை நம்புகிற மாதிரி நான் நடந்துப்பேன். நான் உன்கிட்ட நம்பிக்கையாக இருப்பேன். கண்ணாடி. காதல் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. இவராவது இதை உடச்சிடாம பார்த்துப்பாரா?